செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்து ஒன்றியத்திற்குட்பட்ட பரனூர் தாங்கல் ஏரி, பூனமாஞ்சேரி சிறு ஏரி தூர்வாரும் பணியினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தனர். இதனால் அப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினை தீரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான கரு பழனியப்பன் தன் மீது ஜாதிய வன்கொடுமை நடப்பதாக புகார் அளித்துள்ளார். அதில் தனது பெரியப்பாவான பிரபல அரசியல்வாதியும் தமிழக தன்னுரிமை கழகத்தின் தலைவருமான பழ கருப்பையா கலப்பு திருமணம் செய்து உள்ளதால் கடந்த 20 வருடங்களாக ஒதுக்கி வைப்பதாகவும் என்னுடன் உறவினர்கள் யாரையும் சேரவிடாமல் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நாம் சொல்ல விரும்புவது, இன்றைய சூழல்ல 2022 இத்தனை படிப்புக்கு பிறகு இன்னமும் சாதிய ரீதியாக ஒரு ஒடுக்குமுறை இருந்து கொண்டே இருக்கிறது என்பது இல்லை. எளிது ரொம்ப சாதாரணம். திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுது. அப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அது விற்பனை வாழ்வாங்க இல்லை. அதை திருப்பி வந்து நேரடியாக தாக்காம மறைமுகமாக செய்வது ஒரு சாதிய ஒன்று. அழுத்தத்தை கொடுக்குறது, உறவுகளோட சேராதுன்னு சொல்றது, உறவுகளை சேராதுன்னு சொல்றது, எனக்கு என்ன யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வந்து வெளியே வீட்டோட அப்படிங்கிறது சாதிய ஒன்று தான். அதனால அதை வந்து தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் பெரிய மனிதராக காட்டிக்கொள்வர்கள் செய்து கொண்டே இருக்காரு. அதை செய்யக்கூடாதுன்னா நம்ம அது சட்டத்தின்படி தான் அணுகணும். நம்மளாம் ஒன்று செய்யல. அதனால இன்னைக்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளரை பார்த்து புகாராக கொடுத்துருங்க, அவர் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு வழக்கின் போக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு மேலும் எல்லாவற்றையும் அப்டேட். நன்றி, வணக்கம். குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணம் திருட முயன்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். குடும்ப வறுமை மற்றும் சகோதரிகளின் திருமண கடனை செலுத்த வேண்டி திருட முயன்றதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே அத்தியூர் கிராமத்தில் செல்வி என்பவர் வீட்டில் கதவை உடைத்து மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 44 பவுண்ட் நகை, 1 கிலோ வெள்ளி பொருட்கள், 42,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த திருட்டு சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கிராமங்களுக்கு சென்று மக்களிடம் குறைகளை கேட்டு அறிந்த அமைச்சர் சி.வே. கணேசன் குறைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 196 பயனாளிகளுக்கு 1,97,20,100 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி 22 பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் கட்டும் ஆணையை வழங்கினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தாழ்வாக சென்ற மின்கம்பங்கள் உரசி தீ ஏற்பட்டதால் தொடர்ந்து 3 குடிசை வீடுகள் எரிந்து சேதமாகின. இந்த விபத்தில் 20 சவரன் தங்க நகை, 50,000 ரூபாய் ரொக்கப்பணம், 2 சக்கர வாகனம், வீட்டில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உபயோகப் பொருட்கள் சேதமாகியதால் 3 குடும்பத்தினரின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் அகில இந்திய கட்டுனர் சங்கம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் பங்கேற்று பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வழங்கும் விதமாக கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கற்றுத்தருதல் எப்படின்னா, மரம் வளர்க்கறத பத்தி யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது யாரும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. பிளாஸ்டிக்கால நம்முடைய சுற்றுப்புறம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால எங்க வேணா பிளாஸ்டிக்கை போட்டுறாங்க. இன்னைக்கு நீர்நிலைகள்ல பிளாஸ்டிக் நிறைந்திருப்பதனால்தான் நீர்நிலை மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றது. பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று நடைபெற்ற விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவாரா ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை படுஜோராக நடைபெற்றது. சுமார் 5,000 ஆடுகள் வரை விற்பனை நடைபெற்றதில் சுமார் 4 கோடிகளுக்கு மேல் வியாபாரம் அமோகமாக நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். இதேபோல் கடலூர் வேப்பூர் ஆட்டுச்சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 25ஆம் தேதி முதல் தொடர் கனமழை பெய்து வந்ததன் காரணமாக தேயிலை தோட்டங்கள் தற்போது பசுமையாக காட்சியளித்து வருகிறது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தேயிலை மகசூல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சதுப்பேரி ஏரிக்கரையோரம் ஆக்கிரமிப்புகளை இடிக்கப் போவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்ததால்
மணி என்ற முதியவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தான் உழைத்து கட்டிய வீடு இடிக்கப் போவதாக மன உளைச்சலில் இருந்தவர் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து மீதமுள்ள மக்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 16 வயது சிறுமிக்கு சமூக வலைதளம் மூலம் பாலியல் தொந்தரவு கொடுத்த முகமது பைசல் என்ற இளைஞரை புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் முகமது பைசல் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் கிட்டாம்பாளையத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 1 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன் அவர் கூறுகையில், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுற்றுச்சூழல் தொடர்பான வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் கொரோனா தொற்று பரவல் குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கோவிட் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா பொதுமக்கள் எதுவும் அச்சம் தேவையில்லை. அதில் முக்கியமாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு உங்களுக்கு காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கும் சரி, நம்ம கவர்மெண்ட் செட்டப்பில் இருக்கிற பிஹெச்சிஸ் நோக்கி இது பண்ணலாம். அதனால எந்த ஒரு அச்சமும் பொதுமக்கள் நடுவில் தேவையில்லை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கொடிக்கம்பம் அகற்றிய போது அம்பேத்கர் உருவ சிலையை சேதப்படுத்திய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கைது செய்ய வேண்டுமென விடுதலை சிறுத்தை கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சிதம்பர நகர காவல் நிலைய போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதில் போராட்டம் கைவிடப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். சென்னை அடுத்த எண்ணூரில் பழுதடைந்த மின்கம்பத்தை மாற்றி புதிய மின்கம்பம் அமைக்க புகார் அளித்த நபரை மின்வாரிய அதிகாரிகள் மிரட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. மேலும் புதிய மின்கம்பம் அமைத்து தர முடியாது என கூறிய மின்வாரிய அதிகாரிகள் பழைய மின்கம்பத்தை துண்டித்து பயன்பாட்டிற்கு அமைத்து வைத்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முதிர்த்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.